வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திங்க. சப்பாத்தி தானே அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. இது வெரி வெரி சாஃப்டான சப்பாத்திங்க. இது மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி பிடிக்காதவங்க கூட சப்பாத்தி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், தயிர் 4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுங்க. இந்த எல்லா பொருட்களும் தேவையான பொருட்களையும் நம்ம கடாயில் ஃபஸ்ட்டு 2 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். 2 கப் கோதுமை மாவில் 4 ஸ்பூன் தயிர் விட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. 4 ஸ்பூன் தயிர் விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் ஊற்றுறோமே இது புளிக்குமோ அப்படின்னா நீங்கள் நினைக்கவே வேணாங்க. இந்த சப்பாத்தியை சாஃப்டாக்க போகிறது இந்த தயிர் தாங்க. அது கூட உப்பு, தண்ணி வந்து நான் இப்போ 1.5 கப் எடுத்துருக்கேங்க. தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம அடித்து பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சிறிதளவு எண்ணெய் விட்டு நம்ம மூடி வைக்க போகிறோங்க. சப்பாத்தியை நம்ம பிணைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம மூடி வச்சோம்னா இந்த சப்பாத்தி இன்னமும் சாஃப்டாகிடுங்க. நம்ம லிட் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நான் கை வைக்கும் போதே உங்களுக்கு தெரியுமேங்க இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. இனி நம்ம இந்த மாவை ரோல் பண்ணி எப்பயும் போல் நம்ம சப்பாத்திக்கு போடுற மாதிரி பால்ஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு எடுக்கலாங்க. பால்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. நான் இப்போ சப்பாத்தி மாவு வச்சு நான் தேய்க்கும் போதே இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியுங்க. நான் தேய்க்கும் போதே தேய்க்கிற இழுவைக்கு வருது பாருங்கள். இது மாதிரி இருந்தால் தாங்க மாவு சாஃப்டாக இருந்தால் தாங்க சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. எப்பயுமே நம்ம சப்பாத்தி போடும்போது ஸ்டவ் வந்து ஆனில் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணுங்க. அப்போ தாங்க சப்பாத்தி இன்னமும் நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தியை 2 சைடும் நம்ம திருப்பி போடணுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் சப்பாத்தி லைட்டாக வெந்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு அது மேலே நம்ம நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விடுவோங்க. அது மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விட்டோம்னா அந்த சப்பாத்தி அப்படியே எந்திரிக்குங்க. புல்கா சப்பாத்தி மாதிரி எந்திரிக்குங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த சப்பாத்தி எப்படி எந்திரிக்கிறதுன்னு. இது மாதிரி சப்பாத்தி நல்லா எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கீயோ இல்லை ஆயிலோ நம்ம விட்டு சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி ஆயில் தாங்க விட்டுருக்கேன். இப்போ நம்மளோட சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடிங்க. இது மாதிரி நீங்கள் சப்பாத்தியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள்.